ஹாய் மக்களே, இன்றைக்கி என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு அது மூலமாக என்ன டிஷ் செய்ய போகிறேன்றது தான் ஸ்பெஷல். பாருங்கள், என் தோட்டத்து கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு டிஷ், அதுதான் ஸ்பெஷல். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். என்ன சிம்பிளாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல்னு முடிச்சுட்டாருன்னு பார்க்காதீங்க. இதை வச்சு இன்றைக்கி இது தாங்க. நம்ம தோட்டத்திலேருந்து விளையிற காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அக்கா என்னை விட நல்லா சமைப்பா. எனக்கு அந்தளவுக்குலாம் சமையல் வராது. அதுதான் என்னோடய வீடியோலாம் பார்த்துட்டு என்னோடய சமையலில் என்னென்ன குறை நிறைகள்லாம் சொல்லிகிட்ருப்பாள். நானும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் திருத்திக்கணும்னு பார்க்கலாம். அப்புறம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோவில் எவ்வளோலாம் என்னுடைய வீடியோவை டெவலப் பண்ண முடியுமோ நான் அந்தளவுக்கு டெவலப் பண்ணலாம். நீங்கள் எதுவுமே கமெண்ட் பண்ணலைன்னா எனக்கு எதுவும் தெரியாது. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நெகட்டிவாக இருந்தால் கூட பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா ஒவ்வொரு முறையும் வீடியோவில் இதே மாதிரி சொல்கிறேனேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணாதாங்க என்னோடய வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. நான் வீட்லேயே அவ்வளோவா பேச மாட்டேன். இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறதே எனக்கு ரொம்ப பெரிய டஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் எப்படியோ நான் பண்ணுறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்தடுத்த வீடியோவில் என்னுடைய வீடியோவை டெவலப் பண்ணிக்க பார்க்குறேன். வீடியோவை நான் ஒரே ஆளே வீடியோ எடுக்கிறேன். ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு சமையலும் பண்ணுறேன். அதனால் வீடியோ எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். வீடியோ சரியாக தெரியலனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். எதையாச்சும் கமெண்ட்டில் சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். அதனால தான் இத்தனை சொல்கிறேன்.